இனி சமூக வலைதள பதிவுகள் குறித்து விளக்குகிறார் மிர்னாளினி. வணக்கம். இன்றைக்கி சமூக வலைதளத்தில் முதல் பகுதியை நம்ம பார்க்குறது அதாவது ஃபேஸ்புக்கில் என்ன மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, மார்ஸை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு அதாவது விண்வெளி வீரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காட்டுற மாதிரியான ஒரு இதுதான். அதாவது நம்ம பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற காற்று மண்டலத்தில் இருக்கிற அணு அளவிலான மாற்றம் இவங்களுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு எலி மூலமாக இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியில் அந்த ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஃபேஸ்புக்கில் அதிக அளவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட் உலகத்திலே தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. 2014 இந்த ஏர்போர்ட்டை தான் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 25 to 40 மில்லியன் மக்களை இந்த ஏர்போர்ட்டில் வந்து செல்றதால ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அவ்வளோ மக்களை இது ஈடு கொள்றதுனால இந்த ஏர்போர்ட்டை தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கேருந்து வெளியாக இருக்குது அப்படின்னா, ஏஷியா பசிபிக் வேர்ல்ட் ஆனுவல் ஜெனரல் அசம்பிளியில் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இந்திய அளவில் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு நம்ம விஷயமா இன்றைக்கி பார்க்குறது இன்றைக்கி வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. ஸோ நம்மளுடைய பத்திரிகை சுதந்திரத்துக்கான ஒரு நாளாக இன்றைக்கு கருதப்படுது. ஸோ உலக அளவில் எல்லாருமே அனுசரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகள் இன்றைக்கி அந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அவங்களுடைய மோட்டோவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு டிஜிட்டல் ஏஜில் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நல்லபடியாக அந்த ரிப்போர்ட்டிங்க்கு போகணும், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா சேஃப்டி இருக்கணுங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் ஏஜில் ப்ரெஸ் ஃப்ரீடம் உடைய முக்கியமான மோட்டோவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுவும் இந்திய அளவுலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு ஹேஷ்டேக் பார்த்தோன்னா #மேபேக். ஸோ லாஸ் வேகாஸில் நடக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான குத்துச்சண்டை. ஸோ இதில் வெற்றி பெற்ற மே வெதர். ஸோ அவரை பற்றின ஒரு ஹேஷ்டேக்காக தான் இருக்குது. ஸோ இந்த #மேபேக்னே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மக்கள்லாம் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது ஆரம்பித்து மேவெதர் வின் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுடைய பதிவுகளெல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவருடைய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவருடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹேஷ்டேக் எடுத்து கோ ஹோம் இந்தியன் மீடியா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்திய மக்களுக்கு ஒரு அவமானத்துக்குரிய ஹேஷ்டேக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா நேபாளில் இந்தியாவிலேருந்து சென்ற மீடியா மக்கள், அதாவது இங்கேருந்து போன பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒழுங்காக நேபாளை காட்டலை. ஸோ அவங்களுடைய ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அதிகமாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கோ ஹோம் இந்தியன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேபாளில் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க இந்தியன் மீடியாவை திரும்பி அனுப்புகிற மாதிரி. ஏன்னா இங்கேருந்து நம்ம ஆர்மி ஆட்கள், நம்ம ஆர்மி மக்கள் அங்கே சென்று அவங்க பண்ண சேவைகள் எல்லாம் அவங்களே படம் பிடிச்சி அதிகமாக காமிச்சிக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இதில் வைக்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அடுத்து நம்ம சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் அந்த மேவெதர் அண்ட் அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த சண்டையினுடைய ஹேஷ்டேக் தான் ஃபேஸ்புக்லேயும் அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த ஒரு விஷயமா #வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. ஸோ இது உலக அளவுலையும் சரி இந்திய அளவுலையும் சரி இந்த ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம ஒரு கார்ட்டூன் படம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேபாளில் இங்கேருந்து இந்திய ராணுவம் அவங்களுடைய ஹெல்ப்பை கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் பெட்டி வச்சிருக்காரு. ஸோ எய்ட் ஃபார் நேபாள் அப்படிங்கிற ஒரு பெட்டி இருக்குது. அவருடைய பேக்கெட்லேருந்தே இந்தியன் மீடியா வெளியே அதை புகைப்படம் பிடித்து காட்டுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ உங்களை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய நேபாள் மக்கள் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை எடுத்து இன்னொரு ஹேஷ்டேக் பார்த்தோன்னா, கடைசியாக அவர் காஷ்மீர் வி டிசைட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக். ஸோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத போராட்டத்தில் ஏற்பட்ட பிரிவினைவாதிகளுக்கும் போலீஸ்க்கும் ஏற்பட்ட போராட்டத்தை அடுத்து தான் இந்த ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இந்திய அளவில் இப்போ அதிக பேரால் பேசப்பட்டுட்டு இருக்கு.